ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா, மனிதநேயமே இல்லை இந்த உலகத்துல. மனிதநேயம்ங்கிறதே இல்லாம ஆயிட்டு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சரியா? அதை ப்ரூவ் பண்ற மாதிரியே போன வாரம் கேரளால ஒரு சம்பவம் நடந்தது. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரோட்ல வந்துட்டு இருக்கு, ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கு. ஆனா ஃப்ரண்ட்ல போற கார்காரன் என்ன பண்றான்னா, வழி விடாம போயிட்டே இருக்கு அவன் பாட்டுக்கு. சரியா? இந்த ஆம்புலன்ஸ் ரொம்ப நேரம் ஹார்ன் அடிச்சுட்டே போறாங்க பின்னாடி. ஆனா அந்த கார் டிரைவர் வந்து கொஞ்சம் கூட ரோட்ல அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் போறது இடம் கொடுக்காம போயிட்டே இருக்கிறான். சரியா? இதே இது அந்த ஆம்புலன்ஸ்ல அவன் வீட்டுல உள்ள ஒரு ஆள் தான் இருக்கு அப்படின்னா அவன் வழி விடாம இருந்திருப்பானு யோசிச்சு பாருங்களேன். அதை பார்த்த உடனே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சே, இப்படியா மனுஷங்க இருக்காங்க? சே, மனிதனையும் இல்லாம ஆயிட்டு. இப்ப முன்னாடினா கூட ரோட்ல ஒருத்தங்க விழுந்தா கூட தூக்கி விடுற ஒரு 10 பேர் வருவாங்க. இப்ப வர்றவங்க எல்லாம் செல்ஃபி தான், அங்க போட்டோஸ் எடுக்கதான் இருக்கிறாங்க. வர்றவங்க எல்லாருமே அவங்கள போட்டோ தான் எடுக்கிறாங்களே தவிர யாருமே அவங்களை தூக்கி விடுறது கூட ஆள் கிடையாது. சரியா? அதை பார்த்து நான் அப்படி நினைச்சிட்டேன். அப்போ நேத்துக்கு என்னன்னா, நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே, ஓ பரவாயில்லையே, மனிதனே உள்ள மக்கள் இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். நேற்று நான் கோட்டார்ல எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், சரி, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போ என்னன்னா, அங்க நான் எங்க அத்தை எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப என்னன்னா, பின்னாடி ரோயில டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லை. அப்போ அங்க ஒரு அம்மா, அங்க சாப்பிட்ற இலை எடுக்கிறதுக்கு 4-5 அம்மா நின்னாங்களா. அதுல ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த டேபிள் ஏதோ கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க போல. திடீர்னு கீழே விழுந்துட்டாங்க. அப்ப அந்த சவுண்ட் கிட்ட எல்லாருமே பதட்டமா அப்படி திரும்பி பார்த்தோம். பார்த்தோன்னே எனக்கு எந்திரிச்சு ஓடி போய் தூக்கி விடலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஆனா என்ன, என் மடியில வந்து பர்ஸ் இருக்கு, ரிட்டர்ன் கிஃப்ட் வேற இருக்கு. அதனால எனக்கு எந்திரிக்க முடியல. சடனா எனக்கு இந்த பக்கமா ஒரு டேபிள்ல ஒரு அப்பாவும் ஒரு ஒரு அண்ணாவும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்னன்னா, அந்த சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா கீழே விழுந்த உடனே பதறி போய் திடீர்னு எந்திரிச்சு ஓடி போய் அந்த அம்மா அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டாங்க. அந்த டேபிளையும் எடுத்து வச்சு அந்த சேர்ல எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க. உண்மையை சொல்றேன், அந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா சரி பரவாயில்ல, நம்ம தான் நினைக்கிறோம் மனசாட்சியோட மக்கள் இல்ல. இல்ல, மனசாட்சியோட மக்கள் இருக்காங்க. ஆனா என்னன்னா, அத்தி பூத்தார் போல இருக்காங்க. அவ்வளவுதான். சரியா? என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.